ஒரு நாள்லயே 4 பீச் சென்னையில நாங்க விசிட் பண்ணோங்க. ஸோ சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த டே வந்து எங்களுக்கு இந்த மாரி அமையும்னு. ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அவுட்டிங் விளாக் தாங்க. டே ஃபுல்லாவே செம்மையா சுத்துனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் அப்பா வந்து காலையிலேயே வந்து எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு கேட்டதுக்கு, டைரக்ட்டா கிராசரி ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. இது வந்து எங்க பிளான்ல இல்லவே இல்ல. சரி அம்மாவும் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவைப்படுது எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எது ஒரே ஃப்ளேவர் இருக்கு? மிஃப்ரா காட்டுங்க, என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? ஹைட் அண்ட் சீக் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஏன் வேறு பாட்டில் வேணும்? இந்த பாட்டிலுக்கு எடுத்துக்கோ. இதுவே எடுத்துக்கோடி, நல்லா தானே இருக்கு. அந்த கலர் வேணுமா உனக்கு? அதை எப்படி ஓப்பன் பண்ணி குடிப்ப சொல்லு. என்னது? ஓ, அந்த வாட்டர் பாட்டில் வேணுமா மெஸ்ஸிமாக்கு? அதெல்லாம் வேண்டாம், வச்சிரு. உனக்கு ஈஸியாக அம்மா ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறேன். நீ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்காது. நானும் மிஃப்ராவும் வாட்டர் பாட்டில் செலக்ட் பண்ண கேப்பில் அம்மா வந்து ஒரு மூட்டையே அள்ளி போட்டுட்டாங்க ட்ராலியில். பயங்கரமான ஷாப்பிங் போல். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்டது அள்ளி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த உட்டன் ஸ்பூன் தாங்க எங்கள் கண்ணில் பட்டுச்சு. ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது அண்ட் ரொம்பவே சீப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். வெறும் 100 ருபீஸ்க்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 உட்டன் கரண்டிங்க வந்து அதில் ஆஃபரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவே நல்ல ஆஃபர். எடுக்கலாம் தான் பார்த்தோம். சரி அம்மா வந்து அப்புறமா வாங்கிக்கலாண்டி இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து அப்படியே ரிட்டர்னில் வச்சுட்டோம். செட்டா இந்த கரண்டி அழகாக இருக்கும். தோசை கரண்டி அதுதான் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல. அந்த செட்டு ஒரு வாட்டி வாங்கணுமே, அதுவும் அது மாதிரி தான். சாப்ஸ்டிக்ஸ் பாருங்க. நான் சாப்ஸ்டிக் வாங்கியாச்சு. என்ன வேணும் மிஃபி குட்டிக்கு? எது வேணும்? அது பில் போட்டுட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போ எதுக்கு எடுக்கணும்? அடி, பில் போட்டுட்டு எடுத்துக்கலாம்டா. பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப்பாக நாங்கள் ஈஸியாக தாங்க போயிருந்தோம். நாங்கள் லாங் ட்ரைவாக வந்ததுனால டைம் போனதே தெரியல. 1:30 மேலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லி நாங்கள் ஸ்டாப் பண்ண இடம் தான் மவுண்ட் ரோட் சங்கம். இது வந்து மகாபலிபுரம் கிட்ட தாங்க இருக்குது. இது நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர புதுசாக இருந்துச்சு. அண்ட் பக்கத்து பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட் ரோட் பில்லால் கூட இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீச் தாங்க போயிருந்தோம். அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் ஈசிஆரில் நம்ம எந்த ரோடு எடுத்தாலுமே அது வந்து பீச்சில் தான் கொண்டு போய் முடியும்னு. ஸோ அது மாதிரி ரேண்டமாக ஒரு ரோடு சூஸ் பண்ணி எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பீச்சை வந்து காமிச்சார். ஸோ அங்கே வந்து நிறைய ஃபிஷர்மென்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அது இறங்காமல் காருக்குள்ளேயே வந்து வேடிக்கை பார்த்துட்டு தென் சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அன்றைக்கி வெதர் வேறு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சூப்பில் பெப்பர் தூக்கலாக போட்டு குடிக்கும் போது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்தால் அதிகமாக ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டரே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பிரெட் அண்ட் ரொட்டி ஐட்டம்ஸ்லேயே வந்து நாங்கள் முடிச்சிருவோம். பிகாஸ் அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ரைஸ் சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்காது. ஸோ இதில் வந்து ஆளுக்கு 2 லைக் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னு வைங்க, இது எங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு வரைக்கும் தாங்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பட்டர் நான் தான் சொல்லியிருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஃபலூடா ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல போர்டு வைக்கணும், அந்த வெள்ளை கலர் இடத்துல. ஓ, நம்ம உட்காந்து சாப்பிட்டது எல்லாமே தெரியும். மேலே பார்ட்டியா இல்லை? மேலேயும் வச்சுட்டீங்களோ?
ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டல்லேருந்து கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட்டாக போன பிளேஸ் தாங்க கோவளம். கோவளம் பீச்சுக்கு நாங்கள் எப்போதுமே வருவோம். கோவளம் போனால் அந்த பீச் விசிட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து பீச்சுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அங்கே போனோம். ஆனால் இந்த வாட்டி பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சுங்க. பீச் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்பவே லைக் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. பிகாஸ் அங்கே வந்து போட்டில் வந்து அவங்க ஃபிஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கல்ல. ஸோ அந்த ஏரியாவே வந்து ரொம்பவே ஸ்மெல் இருந்தது அண்ட் ரொம்பவே அழுக்காகவும் இருந்தது. கிட் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக கிடையாதுங்க. லைக் நம்மளே உட்காந்தா நமக்கே வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டாப்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே. அங்கே வந்து நிற்கவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் போய் பார்த்தோம். அண்ட் இது சரிப்பட்டு வராது. பிகாஸ் மிஃப்ரா வேறு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாள் பீச்சில். ஸோ அவளை டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம், வேறு நல்ல பீச்சுக்கு போகலான்னு சொல்லி அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ 3வதாக நாங்கள் போன பீச் தாங்க டைகர் கேவ்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோவளம் தாண்டி தாங்க இருக்குது இந்த இடமும். போகலாமா? பீச் போகலாமா மிஃப்ரா? வெயில் அடிக்குதாம்மா? எப்படிம்மா வெயில் அடிக்குது? கண்ணு கண்ணு திறக்க முடியலையா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணோம்? எங்க ஃப்ளாகா? ஐயோ, அது டிஎம்கே ஃப்ளாக். டிஎம்கே ஃப்ளாக்லாம் சல்யூட் எடுப்பியா? நேஷ்னல் ஃப்ளாக் எங்க? அதுக்கு மட்டும்தான் நீ இது பண்ணணும். க்ரோவா? எங்கடா இருக்கு க்ரோ? அங்க இருக்கா? போங்க, பார்த்து போ, பார்த்து போ. ஒரு 5-6 இயர்ஸ் பேக் நான் டைகர் கேவ்ஸ் வந்திருக்கேங்க. ஸோ அந்த டைம்லலாம் என்ட்ரன்ஸ் ஃபீயே கிடையாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சுட்டாங்க. அண்ட் உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். இதே நீங்கள் ஃபாரினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வாங்கிடுவாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை நாங்கள் வாங்கிட்டோம் எங்கள் 4 பேருக்கும். ஸோ வாங்கிட்டு உள்ளே தாங்க நடந்து போய்கிட்டு இருந்தோம். தானே வந்திருக்க, அப்போ என்ஜாய் பண்ணலாம்ல. வா போகலாமா? எங்க போற? இப்படி பார்க்க பாருங்க. போலாமா உள்ள? போ போ போ. மேங்கோ ஜூஸா? மேங்கோ ஜூஸ் எங்க? அது கார்ல இருக்கு.